தொடர்பாக திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் தினசரி சேகரமாகும் 700 முதல் 800 டன் குப்பைகளை முதலைபாளையம் பகுதியில் உள்ள பயன்பாடற்ற கல்குவாரி பாறை குழிகளில் மாநகராட்சி சார்பில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பைகளை இங்கு கொட்டுவதன் காரணமாக துர்நாற்றம் ஏற்படுவதுடன் நிலத்தடி நீர் மிகவும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் கூட திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனிடையே மாநகராட்சி நிர்வாகத்தினுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் மாநகராட்சி சார்பில் 3 மாதங்கள் தவணை கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு அப்பகுதி மக்கள் ஒத்துழைப்பு தரவில்லை. இந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த குப்பை பிரச்சனையை கையில் எடுத்த பொதுமக்கள் முதலிபாளையம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களுக்கு ஆதரவாக அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தங்களது கடைகளை அடைத்து இன்று ஒரு நாள் அவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் முதலிபாளையம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அங்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் பொதுமக்கள் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்று வருகின்றனர்.